அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னன்சி எதனால் டிலே ஆகுது, அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு பெண்களுடைய கருமுட்டை மட்டும் காரணம் கிடையாது. ஆண்களோட ஸ்பெர்மும் மெயின் காரணமாக இருக்கும். அதோடைய குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதனாலேயும் கூட சரியாக ப்ரெக்னென்ட் ஆகாமல் போகிறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. எப்படி பெண்களுக்கு செக் பண்ணி பார்க்குறோமோ அதே போல் ஆண்களுக்கும் நம்ம கரெக்டாக அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்பெர்மோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இது பேசிக்கானது. சரி, கேர்ள்ஸ்க்கு அப்படின்னு பார்க்குறப்போ என்னென்ன ரீசன்ஸ்னால ப்ரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹீமோக்ளோபின் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஆவரேஜாக 10லேருந்து 12 வரைக்கும் இருக்கணும். 12க்கு மேலே 13 அந்த அளவுக்கு இருந்தால் சூப்பர் தான். இல்லைனாலும் 10லேருந்து 12 வரைக்கும் இருக்கணும். 10க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அனீமியா, அதாவது இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும், இந்த மாதிரி விட்டமின் குறைபாடுகள் ப்ளஸ் இந்த அனீமியா ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய கர்ப்பம் தாமதமாகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பிளட் லெவல், ப்ரெக்னன்சி டிலே ஆகிட்டே போகுது அப்படின்னா உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் லேபில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். காஸ்ட்டு கம்மியாக தான் வரும். ஹீமோக்ளோபின் லெவல் செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அயன் டேப்லெட் சாப்பிட்லாம். இல்லாத நிறைய அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈரல் சாப்பிட்லாம், ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட்லாம், அந்த மாதிரி பீட்ரூட்டு அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றதுனாலையும் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி டாக்டரை போய் ஹீமோக்ளோபின் லெவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் இப்போ எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது பிசிஓடி ப்ராப்ளம். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும் பொழுது உங்களுடைய ஓவலேஷனில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும். பீரியட் இர்ரெகுலராக இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாமே வரும். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குதான்னு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்கேன் சென்டரில் போய் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். டாக்டர்கிட்ட எழுதி வாங்கிட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் டிலே ஆகுதுன்னு போனாவே டாக்டர் இதை செக் பண்ணி பார்ப்பாங்க, பிசிஓடி இருக்கா அப்படின்ட்டு. ஸோ கருமுட்டை கரெக்டான டைமில் வெடித்து வெளியில் வரும்பொழுது தான் நமக்கு ஓவலேஷன் சரியாக நடந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லேபில் 1000-1500க்குள்ளே வரும். அந்த மாதிரியான இதில் தான் பிசிஓடி இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. டேப்லெட் சாப்பிட்றது மூலமும் நம்ம சரியாக எக்ஸசைஸ் பண்ணுறது மூலையும் நம்மளுடைய ஃபுட்டை சரியாக ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறது மூலையும் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் சரி பண்ணிக்க முடியும். வெயிட் அதிகமாக இருந்தீங்கன்னா வெயிட்டு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது உங்களுக்கு வெயிட் அதிகமரிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா, சுகர் வரும். சுகர் மெயினாக இருக்கவே கூடாது அப்படிங்கிறது மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அப்படியே வரும். ஒரு சிலருக்கு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்பொழுது ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா இந்த சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது பேபியோட க்ரோத்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். உங்களுடைய எடை உயரத்துக்கு தகுந்தமான எடையை வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கணும். மூணாவது விஷயம் தைராய்டு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். தைராய்டு அப்படி தான். தைராய்டு உங்களுடைய தைராய்டு லெவல் அதிகரிக்குது அல்லது குறையுது அப்படின்னு சொன்னால் அதோடைய உற்பத்தி அதிகரிக்குது குறையுது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதையும் லேபில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிளட் டெஸ்ட்டில் மூலம் தைராய்டு லெவல் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். டாக்டர் கன்சல்ட் பண்ணும்பொழுது டேப்லெட் தருவாங்க. ரொம்ப அதிகமாகலாம் காஸ்ட்டில் இருக்காது, கம்மியானதில் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தைராய்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அடுத்த ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர், இதனாலும் மெயினான விஷயம். இதனால் நீங்கள் அடுத்து கன்சல்ட் பண்ணி சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இன்னும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஹோம் ரெமெடிஸ் நம்ம சீட் சைக்கிளிங் அதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர்த்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த சீட் சைக்கிளிங் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். இன்னும் ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்டமான ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.